அதே மாதிரி ஒரு குரு, நல்ல குரு கிடச்சி இன்னைக்கு அப்பாவும் கல்கியும் பிரிக்க முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அவரே பல இடங்களில் குறிப்பிட்டிருக்காரு, என்னுடைய குரு வந்து அவர் தான் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீங்கள் அவரை ஒரு ஒரு ஆர்டிஸ்ட்டை அஜந்தா கூட்டின்னு பண்ணார் சார். வர்மான்றவர் தான் சீனியர் ஆர்டிஸ்ட்டு, அதுக்கு போடுறாரு சிவகாமி சபத்துக்கு. ஆனால் அப்பா வந்து செகண்டரி அப்கமிங் ஆர்டிஸ்ட்டு. பட் ஹி ஹேட் அ சான்ஸ் அண்ட் ரெண்டு பேரையும் அந்த இடத்துல நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அஜந்தாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனார். அதே மாதிரி சிலோனுக்கு கூட்டின்னு போனார். ஸோ ஒரு ஆர்டிஸ்ட் வந்து லொக்கேஷன் கூட்டின்னு போய் தன்னோட இன்ட்ராக்ட் பண்ணுறது 24 hours ஆஃபீஸில் இருந்ததுனால எனி டைம் அவர் ஐடியாஸ் இதுன்னு வரும்போது ஸ்கெட்ச் எவ்வளோ ஸ்கெட்சு போட்டிருப்பாருன்னு எனக்கு தெரியல எனக்கு. பட் இருக்கிற ட்ராயிங்கோட ஒரிஜினல்ஸ் வந்து நான் பார்க்குறேன். நான் அப்படி பார்க்கும்போது தட் இஸ் சம்திங் அமேசிங் மிராக்கல்னு சொல்கிறதா என்னன்னு அது வந்து அது பிட்வீன் சதாசிவம் அண்ட் இது அது சொல்லவே முடியாது. அது நைட்டெல்லாம் அங்கே ஒர்க் பண்ணுவார். அங்கே அப்போ சொல்லுவார், எம்எஸ் அம்மாவோட காத்தால தண்ணி தெளிச்சுட்டு பாட்டு பாடிட்டே கோலம் போடுவாங்களாம். அது மாதிரி சாதகம் பண்ணுறது மாடியில் கல்கி மாடியில் தான் நாங்கள் கல்கி கார்டன் உங்களுக்கு அங்கே மாடியில் தான் இருக்கும். அங்கேருந்து சத்தம் நிசப்தமாக இருக்கும்போது 4 மணிக்கெல்லாம் 5 மணிக்கெல்லாம் சாதகம் பண்ணும்போது அந்த பாட்டு சத்தம் மொத்தம் போயிடுது. அதெல்லாம் ஆனந்தமாக அப்பா சொல்லுவார். அது